இன்னைக்கு வந்து நான் நான்கிட்ட கேட்டானுறே இது என்ன வார்த்தை கொடுக்குறது நேற்று முன்னாடி ஜெவி நேற்றா முந்தானே தெரியலையா இந்த வாரம் நீ தானே சிரமம் கொடுக்குற அதெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டியா அம்மா நான் தான் இந்த வாரம் எனக்கு தனியாக வேலை வச்சுட்டேன் அப்போ நான் உங்களை எடுத்து வந்தேன். ஓ அப்படியா சரி ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டியா நீ எடுக்க மாட்டேன் நான்கிட்ட ஜோம் பண்ண என்ன வார்த்தான்றோ நான் கொடுக்குறது நான் நாளைக்கு பேசுகாண்டு நாட்டு சொன்னார் பேலத்தை குறித்து பேசுனார். பேலத்தை குறித்து நீ பேசுனார். பலத்தை குறித்து நீ பேசுன்னு சொல்லும்போது நம்ம பார்க்கணும் உலகத்தில் எவ்வளோ பலவானா இருக்கான். எவ்வளோ பலவானா இருக்கான். ஒரு குத்து விட்டாலும் 10 பேர் கீழே விழுவோம். அந்த மாதிரி பலவான்லாம் இருக்கிறான் தான். பெரிய ஆள்லாம் இருக்கிறான். அவனை பார்த்தால பயப்படுறவாள்லாம் இருப்பாங்க. மீதி தாடி வச்சு நட்டிக்கிட்டுமா இருப்பான். ஆனால் தேவன் அந்த பலத்தை குறித்து என்ன சொல்லலை. ஆவிக்குரிய பலத்தில் நிற்கிறத குறித்து நீ பேசு அப்படின்னாரு. பாருங்க அப்படி ஆண்டு சொல்லும்போது எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு பாருங்க. எப்போ நம்ம கேட்டுருவோம் இந்த வார்த்தை வந்து நமக்கு இது சிம்பிள் தான். எப்போ நம்ம கேட்கப்பட்ட ஒரு வார்த்தை தான். ஆனால் இந்நாளில் கர்த்தர் நம்மளுக்குள்ள இந்த வார்த்தை குறித்து என்ன பேசுறார் என்பதை நம்ம இருதயத்தில் நம்ம அதை வைத்துக் கொள்வோம். நம்ம அதில் கடந்து போவோம். சோத்திரம் நன்றி ஆண்டவரே. 1 சாமுவேல்ல 17வது அதிகாரம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம். படிமா. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சொக்கோவிலே ஒருமித்து கூடி சொக்கோவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபெஸ் தம்மிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களில் வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் பனைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலனுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். ஆமேன் சொல்றோம். அதான் கேட்டீங்களா இந்த முதல் அதிகாரத்தை? அதாவது பெலிஸ்தர்கள் சேனியா இருப்பாங்க, வெட்டுக்கிளி போல. ஆனா இந்த யூதா ஜனங்க வந்து ஒரு அளவு அவங்க தேசம் சின்ன தேசம் தான். ஆனா அதுல நிறைய ஆள் இருப்பாங்க. அப்போ இந்த பெலிஸ்தர் வந்து என்ன சொல்றான், நாட வந்து வாங்க நம்ம யுத்தம் பண்ணிக்கலாம். பெலிஸ்தர் இஸ்ரவேல்கிட்ட சொல்றான், யூதா ஜனங்கிட்ட நம்ம யுத்தம் பண்ணுவோம்.
உங்கள ஒரு ஆளை நல்லா சூஸ் பண்ணி எடுங்க, என்கிட்ட யுத்தம் பண்ணும்படி. நானும் அவனும் யுத்தம் பண்ணுவோம். இவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அதான் நான் சொன்னேனே, உலகத்துல பலவான் இருக்கான் தான், ஆனா உங்களுக்குள்ள ஒரு பலவான் இருக்கார் தெரியுமா? இந்த பலவான் எப்படி இருப்பானா, ஆட்டஞ்சாட்டமா வளர்ச்சியா இருப்பான். இப்படி இருப்பான தெரியுமே, இப்படி இருப்பானா, இன்னும் மேல பாட்டு சாட்டமா இருப்பான். அவன் பார்த்தாலும் நடுப்பாங்களா எல்லாரும். அது என்னது, எல்லாம் வெண்கலத்துல எல்லாத்தையும் தரித்திருக்கிறான் பாருங்க. தலையில வெண்கலம் சீராவை போட்டிருப்பான். அதான் ஒரு போர் கவசம் தரித்து கொண்டிருப்பான். அவன் கவசத்துல நிறைய 5000 புஷ்பங்களான வெண்கலமா இருக்கும். உடம்பெல்லாம் வெண்கலத்தினால அங்கீகரி போட்டிருக்கிறான், தரித்திருக்கிறான். அவன் கால்களில் வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடயத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கும் நெசவுக்காரரின் படை மரத்தின் கனதியும் அவன் ஈட்டின் அழகு 600 சொக்கால் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக செல்வான். அவன் வந்து எப்படி இருப்பான், நான் சொல்லி செஞ்சு பண்ணேன். அதெல்லாம் வாட்டு நாட்டமா இருப்பான், பயிர்வா மாதிரி இருப்பான். வளர்த்தி இப்படி பார்க்கறான், மாங்கடா வறுத்த எங்களை நல்லா போடுங்கட்டா அப்படி இருக்கிறான், நடக்கிறான். வேண்டா வரீங்க, முன்னுக்கு யாருக்கா ஈட்டி தாங்குறோம், அவனோட ஈட்டியை இதுல வச்சு கொடுக்குறோம். அவன் தரப்பான், அவன் முன்னுக்கு போவானான். புளியும் அப்படின்னு நடக்கிறான், கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கிருஷ்ண வேலை வாங்கினா எப்படியாப்பட்ட கவசம் போட்டிருக்கான், எல்லாம் வெண்கலத்துல. சோத்திரம். அவனை பார்த்தாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சேனையா இருக்கான்னு தான். நல்ல ராணுவத்துல பயிற்சி பெற்றவனுக்கு தான், ராணுவத்துல பயிற்சி பெற்ற பிள்ளைங்களை தான் வச்சிருக்கிறாரு சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜா கிட்ட தான் இந்த பெலிஸ்தன் பேர் என்ன தெரியுமே? பெலிஸ்தர்களுக்கு அவர் தலைவர் யாரு? கோலியாத். வந்து நின்றுட்டு கேட்குறான், வாங்கடா என்கிட்ட ஒரு ஆள் வாங்கினா என்கிட்ட யுத்தம் பண்ணி நீங்கள் ஜெயிச்சுட்டுக்கடா, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு வேலைக்காராயிரும், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் கீழ்படியும். ஆனால் இந்த யுத்தத்தில் நான் ஜெயிச்சுட்டு வச்சுங்களேன், நீங்களா எனக்கு வேலைக்காரராக இருக்கணும், எனக்கு அடிமையிலாக இருக்கணும். யார் தைரியசாலி வாங்க என்கிட்ட அப்படின்னா. அண்ணாட 40 நாள் அளவு வந்து ஒவ்வொரு நாளும் நின்றுக்கிட்டு கூப்பிட்டு கிடப்பானா. இவனுதான் எப்படி இருக்கானுங்க, தொடை நடுங்கிக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் என்ன நடக்குது, தொடை நடுங்குது. வந்து நின்னாலே எல்லாம் இப்படி கப்சுப்பு நின்றுவானுங்க. ஐயோ இவங்கிட்ட யார் யுத்தத்துக்கு போறது, அப்படியே மிதிச்சிருவான். அப்படி என்ன செஞ்சிருவான், அப்படியே பிழிஞ்சிருவான். அப்படியே ஜனங்களை எடுத்து அப்படியே பிழிஞ்சு எடுத்துருவான். ஐயோ இவங்கிட்ட யார் யுத்தத்துக்கு போறதுன்னு பயந்து நடுங்கிட்டு இருப்பான். இப்படியே இவன் 40 நாளும் வந்து கேட்டுக்கிட்டு புரியறப்பு எவனா என்கிட்ட வரல, நான் தான் பெரிய வீரன், என்ன வெள்ளை எவன் இருக்கான். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் அப்படிதாங்க இருக்காங்க. நம்மகிட்டயே கலகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன வெள்ளை யார் இருக்கா பாப்போம், அப்படிதான் இருக்காங்க. ஆனா அப்படிதான் இந்த கோலியாத்து நின்றுகிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா, அதுவும் யுத்தத்துக்கு கூப்பிடுறது மாத்திரமல்ல, அவங்க தேவனே அவன் தூஷிப்பானா. என்னடா ஆண்டவரே, என்ன அந்த ஆண்டவங்களும் ஒண்ணுமே பலம் இல்லாம இருக்கீங்க, ஒருத்தனை வர முடியாத என்கிட்ட யுத்தம் பண்ண அப்படின்னு கேவலமா பேசுவான். அப்போ கேவலமா பேசிக்கிட்டு இருந்த அவனுக்கு என்ன நினைச்சு தெரியுமா, ஒரு நாள் படி தொடர்ந்து
சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களில் மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். யாரோ இப்ப தாவீதை குறித்து நம்ம பார்த்தோம். தாவீதோட முன் குறிப்பு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களில மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். யாரு? ஈசாயி ரொம்ப வயது சென்றவராய் கிழவனுமாய் ஆயிட்டாரு. இவருக்கு எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட அந்த பலவானோட யுத்தம் பண்ண ஒருவனுக்குமே தைரியம் இல்லை. ஒருவனும் முன்னுக்கு வரல. பயந்து நடுங்கி கிடக்கிறானுங்க. இப்போ அவங்கிட்ட யுத்தம் பண்றவன் யார் என்பது தான் இப்போ அழகா அவங்க போட்டிருக்கிறாங்க தாவீதை குறித்து. யாரோட பிள்ளைங்க தாவீது? சொல்லுங்க. ஈசாயோட எத்தனாவது பிள்ளைங்க? 8வது பிள்ளைங்க இந்த தாவீது. இந்த தாவீதை வந்துங்க எல்லாமே அவங்கள ஒதுக்கிதான் வச்சிருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா சகோதரர் எல்லாமே தாவீதை மதிக்கவே மாட்டாங்க. அந்த வீட்டில் ஆளு 18 வயது இருக்கும். ஆள் சூப்பரா இருப்பான். அழகா எங்க விட்டுருந்தாங்க? அவன் எங்கெங்க இருந்தான்? பங்களா வீட்டில் இருந்தாங்க. ஈசாய் வந்து ஒரு ராஜ வம்சம் உள்ளவங்க, ராஜ பரம்பரைங்க அவன். ஆனால் பிள்ளை எங்கெங்க இருந்தான்? ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க காட்டுல. தெரியுமா? அற்பமா அவங்க அப்பா அம்மா அவனை வந்து அழைச்சிங்கன்னா 7 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. 8வது பிள்ளை பிறக்கும்போது அவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் கணவனும் மனைவியும் ஒன்று சேரக்கூடாதுன்னு வச்சிருக்க சூழ்நிலை அவங்களோட அன்பு அவங்க இணைந்து இந்த பிறந்த பிள்ளை தான் அந்த தாவீது. அப்போது அது ரொம்ப ஒரு பிரச்சனையாக போச்சு. தாவீது பிறந்தது நிமித்தமாக அவங்க அம்மா அப்பாவும். அதனால் அவனை வந்து அவங்க வந்து ரொம்ப சட்டை பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்க விட்டுட்டாங்க. காட்டில் ஆடை வச்சுருக்கட நீ. அவங்க அப்பா பயமுறுத்தி அனுப்புவாங்க. ஒரு ஆடுக்காரனாலும் உன்னை தொலைச்சிருவாரு. ரொம்ப அண்டிப்பாய் உதவ சமயம் வாங்குவான் தாவீது. அப்படிதான் தாவீது அவங்க சொந்த குடும்பத்தில் வளர்ந்தான். ஆனால் கர்த்தரோடு இருந்தாருங்க. கர்த்தர் தாவீது கூடயே இருந்தாருங்க. தாவீது நல்லா அவனுக்கு தான் வீட்டில் அம்மாவோட அன்பு இல்லை, அப்பாவோட அன்பு இல்லை, சகோதர அன்பு இல்லை. அப்போ அவன் என்ன செய்வான்? காட்டில் போய் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு போய் ஆனால் சும்மா லேசான வேலை இல்லைங்க. ஆடு மேய்க்கிறதெல்லாம் காட்டில் மேட்டெல்லாம் போய் ஆடுகளை கொண்டு போய் மேய்க்க விடணும். ராத்திரிலாம் அங்கேயே தங்கணுங்க. தங்கி தான் அந்த ஆடுகளை காத்து வரணுங்க. அப்படிலாம் பயங்கரமான ஒரு வேலைக்கு அவங்க அப்பா அம்மா இறந்தனாம அவனை அனுப்பினாங்க, மேய்ப்பனை அனுப்பினாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே படிமா. ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோடே கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவருடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் குமாரனுக்கு அமினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பெயர். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடே கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மீட்டுக் கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஈசாய் தன் குமாரனாகி தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த 1 மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரருக்கு ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவரிடத்தில் கொடுத்து, உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கிக் கொள்ளுவா என்றான். ஆமென். பாருங்க, இங்க நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். தாவீது வந்து எல்லாருக்கும் இளைவன் தான். அவன் வந்து அந்த 3 பேரும் சவுலோட கூட இருக்காங்க. தாவீதோட 3 அண்ணன்களும்
சவுல் கூட இராணுவத்தில் இருக்கிறவனுங்க. அவங்க அப்பா அவங்க நல்லா படிக்க வச்சு நல்லா நிலையில் வச்சிருக்கிறாரு. அப்போ 15வது வசனத்துல தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இப்போ ஒரு கட்டம் போட்டிருக்குது, ஏன்னா அது உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் அதை எடுத்து சொல்றேன். இந்த தாவீது நல்ல இசைக்கருவி வாசிக்கிறவங்க, ஆண்டவர் பாடல் பாடி துதிக்கிற பிள்ளைங்க. அவன் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி துதித்து பாடுறவங்க என்னங்க இருக்கும்? என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை உயர்த்தி துதித்து சும்மா இருக்கிறது சின்ன என்னது பியானோவா என்ன அது சொல்லுங்க, சுரமண்டலத்தை வாசிச்சுக்கிட்டு கர்த்தரை துதித்துக்கிட்டே இருப்பானா, ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பானா. அப்படி மகிமைப்படுத்துறவனுக்கு என்னங்க இருக்கும்? அபிஷேகம் இருக்கும். தேவோட அபிஷேகம் அவனுக்குள்ள, தேவோட நல்ல அவனுக்குள்ள இருக்கும். அப்படி இவன் வந்து புல்லாங்குழல் என்னது சுரமண்டலத்தை வாசிச்சு கொண்டு இருக்கிற இந்த பையனுக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு ராஜா அரண்மனையில. ராஜாவுக்கு என்ன ஆச்சுன்னா பேய் பிடிச்சிருச்சு. அவன் இஷ்டத்துக்கு பேசுமா, அதை சொல்லுவான், இதை நோண்டுவான், அதை எடுத்து அடிப்பான், இதை எடுத்து அடிப்பான். இப்படி சவுலுக்கு வந்து ஒரு பேய் பிடிச்சிருந்த ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் சொல்றாங்க, இந்த மாதிரி நல்லா அந்த இசைக்கருவியை வாசித்து துடிக்கிற பிள்ளைங்கிறது தான் அவனை கொண்டு வந்து இந்த சவுலுக்கிட்ட விட்டாக்கா சவுலுக்கு நிச்சயமா விடுதலை. இப்போ காட்டில் ஆடு வச்சுட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்றேன், அற்பமா யார் உன்னை எண்ணுறாங்களோ அந்த அற்பத்திலிருந்து கர்த்தர் உயர்த்துவாருங்க. அந்த அற்பமா காட்டில் ஆடு வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அந்த இசைக்கருவியை வாசிச்சுக்கிட்டு ஆட்டை வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தாவீது நல்லா வாசிப்பான்னு ஒருத்தன் சொல்றான் அந்த அரண்மனைக்குள்ள. ஐயோ எனக்கு ஒரு பையனை தெரியுங்க, காட்டில் ஆடு வச்சுக்கிட்டு நல்லா இசைக்கருவி வாசிடுவான், அப்படிதான் பாடுவான். ஓ அப்படியா? ஆனால் கொண்டு வாங்க எல்லாம் கொண்டு வந்து சவுலுக்கிட்ட விட்டுட்டாங்க. சவுலுக்கிட்ட விட்டுனா ஃபுல்லாக அந்த இசைக்கருவியை வாசிக்கும் போது என்னடா சொல்லுங்க, சுரமண்டலத்தை வாசிச்சு அவன் வந்து பாடும்போது சவுலுக்குள்ள இருக்கிற ஆவி அவன் விட்டு போயிருக்கேன். ஆமே, எங்க சவுல் யாரு? ராஜா. ராஜாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஏன்னா ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்படிங்க. ஐயோ மன்னிச்சிருங்கப்பா, எந்தெந்த காரியத்துக்கு நம்ம கீழ்படியாம இருக்கோமோ எங்களை மன்னிச்சிருக்கோம். அந்த ஆண்டவர்கிட்ட இந்த கீழ்படியாம நம்ம போயிட்டுன்னா ஆண்டவருக்கு சில நேரத்தில் சில ஜனங்கள் மேலே ஆண்டவருக்கு அந்த கோபம் வரும். இப்போ சவுலை வந்து கீழ்படியாத நிமித்தமா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவனை விட்டு கொஞ்சம் விலகினாரு. விலகினா அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அசுத்த ஆவி பிடிச்சிருச்சு சவுலுக்கு. அந்த ஆவி துரத்துறதுக்கு யார் போனா இந்த ஆடு வச்சுருந்து இந்த ஆட்டு மேய்ப்பம் போறான் பாருங்க, இசைக்கருவியை வாசிச்சுக்கிட்டு பாட்டு படிச்சுக்கும் போது அவங்ககிட்ட இருந்து ஆவி போயிடுச்சு. அப்பா வேட்டோன்னா அவன் திரும்ப வந்துட்டு என்ன செஞ்சுட்டான், அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவட போய் அவங்க அப்பா வீட்டுக்கு வரான். தண்ணி குளிக்க வந்துருப்பான் போல இருக்குது. டேய் தாவீதே, போ இந்த 7 பால் கட்டிகளை எடுத்துக்கிட்டு இந்த ஆகாரத்தால் எடுத்துக்கிட்டு போய் உங்கள் அண்ணனை நீங்களை போய் பார்த்துட்டு வா. இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் நீ என்ன செய்ய, அந்த அதிபதியானவர்களிடத்தில் கொடுத்துட்டு அண்ணனுங்களாம் எப்படி இருக்கிறாங்க என்பதை பார்த்து விசாரிச்சுட்டு வந்து செய்தி சொல்லுப்போ. எவ்வளோ கேவலமாக அவங்க அப்பா பேசுகிறாரு பாருங்க அவங்ககிட்ட. போ போய் பார்த்துருவா அப்படின்னு அவனை அனுப்புகிறாரு. அடிமைச்சிட்டு கிடக்கிறான்னு போகிறான், போய் பார்த்துருவான். அவன் போகிறான். தாவீது அதிகாலையில் இருந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியை எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்துக்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காண்கிறவர் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா கேட்கலாம். சேனைக்குள்ள போய் அப்பா சொன்ன மாதிரி சாப்பாடுலாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு சகோதரர்களை போய் பார்க்குறேன், எப்படிங்களா நல்லா இருக்கலாண்ணே அப்பா கேட்டு வர சொன்னாரு. அவன் இவரோடு பேசிக்கொண்டு இருக்கிறது. இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்தர் வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் இருந்து எழுப்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான்.
இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்த இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அவன் வந்து நின்னோன்னு இதுகளுக்கெல்லாம் நடுக்க முடிச்சிருச்சு. இஸ்ரவேல் சேனைகளுக்கு நடுங்கிட்டு இருக்கிறானுங்க. அப்போ அவன் அண்ணாடு வந்து பேசுவான்ல, ஏய் வாங்கடா, யார் இன்னைக்கு வரலாம், வாங்க என்கிட்ட யுத்தம் பண்ண வாங்கடா. என்னடா பயந்தாங்கோழிங்களா, என்னடா நீங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் வணங்குற உங்கள் கடவுளுக்கு சக்தி இல்லையா? ஏன் வரமாட்டீங்களா என்கிட்ட சண்டை போடுறதுக்கு? யார் வரீங்க வாங்க அப்படின்னு அவன் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். தாவீது போய் தன் சகோதரர்களை விசாரிச்சுட்டு இப்படி வந்து பார்க்கும்போது இவன் அந்த கோலியாத் வந்து நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல, வாங்கடா என்கிட்ட சண்டை பண்ண வாங்கடா, ஏன்னா உங்களுக்கு பலம் இல்லையாடா, ஒருத்த வாங்கடா. என்னடா கடவுளை வளர்ந்துன்னு கடவுளையே நிந்திக்கிறான் பாருங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையில நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறவனுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்? ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்? இவன் விருத்த சேதனை இல்லாத இந்த பெலிஸ்தன் விளங்குதுங்களாங்க. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்காருங்க. எனக்குள்ளே அந்த அபிஷேகம் இருக்கும், உங்களுக்குள்ளே அந்த அபிஷேகம். கர்த்தர் உங்க தலைமையில கையை வச்சு ஒரு ஆசைக்கு உங்க நெற்றியில் அவர் நாமத்தை தரித்திருக்காருங்க. அப்போ அவன் சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேனை இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாற்றம். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு என்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். ஓ இதெல்லாம் செய்யப்படுமா அப்படி எடுப்போ எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது பாருங்க, அந்த நேரத்தில் 28 படிக்கிறது. 28 அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. ஆமென். பயங்கரமா ஒரு சாட்சி சொல்றான் பாருங்க. சவுல்கிட்ட வந்து எல்லாம் சொல்றாங்க, ஐயா இந்த தாவீது சொல்றான், அவன் போய் அவன்கிட்ட போய் யுத்தம் செய்யறானா, கூட்டிட்டு வாங்க அவனை. சவுல் பார்க்குறாரு,
பார்த்துட்டு சின்ன பையன் இது நோம்பு வளர்த்தியே தான் இருப்பான். 18 வயசு பையன் தானே. அது ஆள் இல்லையா, நல்லா அழகாக சோப்பாக இருக்கான். ஆனால் சின்ன பையனாக இருக்கான். அவன் சவுண்ட் பார்த்துட்டு, ஏய் நீ எப்படா போய் அவன்கிட்ட யுத்தம் செய்வேன்? அவன் ரொம்ப நாளாக யுத்தத்தில் இருக்கிறவன், அவன் சிறு வயதுலேருந்து யுத்தம் பண்ணிக்கிறவன், அவன் எப்படி வாழ்ந்தாண்டமாக இருக்கிறான் பார்த்தியா? அவன் ஒரே புளியாக பிடிச்சிருவான். அதுக்கு அவன் சொல்கிறான், சவுல் ராஜாவே உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் தகப்பனுடைய ஆடுகளை நான் காடுகள் நடுவில் போய் ராத்திரி பகலாம் முயற்சிக்கிட்டு கிடப்பேன். அப்போ என் ஆடுகளை கொள்றதுக்கு சிங்கம் ஒரு நாள் வந்து பிடிச்சிருச்சு என் ஆட்டை. ஒரு நாள் கரடி வந்து என்னோட ஆட்டை பிடிச்சிருச்சு. நான் என்ன தெரியுமா செஞ்சேன், போய் அந்த சிங்கத்தை சண்டை போட்டு வாயை கிழிச்சி ஆட்டை நான் தப்பு வைத்தேன். அதே போல் அந்த கரடியை இந்த சண்டை போட்டு வாயை கிழிச்சி என்னோட ஆட்டை தப்பு வைத்தேன். இப்போ பாருங்க, இந்த பெலிஸ்தன் இருக்கிறானே விருத்த சேதம் இல்லாத இவனையும் நான் அது போல ஒருத்தனை தான் நான் பார்க்குறேன். என்னை அனுப்புக ராஜா, நான் அவனை என்ன செய்தி கேட்டுறேன். அதை சொன்னோடனே சவுலுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. ஓஹோ, இவன் ஆள் கொஞ்சம் வேகமான ஆள் தான். காட்டில் சிங்கம் என்னங்க, சிங்கத்தை பார்த்தா நாம அடைக்குது. ஒரு நாள் நான் போயிருக்கேன், ஜூக்கு போயிருக்கேன். கோலம்பூர் ஜூவில் நல்ல மிருகங்கள் நல்லா இருக்கும். என்னோட என் கேஜில் போயிருக்கேன். ஐயோ, பெரிய பெரிய கேஜுக்குள்ளே போட்டு வச்சுருப்பானுங்க. அது கிட்ட பாருங்க, நம்மளுக்கு பயமாக இருக்கும். கேஜுக்குள்ளே இருக்கிற சிங்கத்தை பார்த்தாலே நமக்கு பயம். தெரியுது, ஜூ வந்து இதெல்லாம் பார்க்குற இடம் தானே, ஜனங்க வந்து அதை பார்வையிடுவார்கள். ஆனால் இந்த பையன் பாருங்க, காட்டில் இருக்கிற சிங்கம் எப்படிங்க இருக்கும், ஜூவில் வந்து கூண்டில் போட்டு அதுக்கு சாப்பாடை போட்டு வச்சுட்டு இருக்கான். அதை மாற்றி எனக்கு பயமாக இருந்துச்சு. இவன் காட்டில் மேய்ச்சிட்டு கிடக்கிறதெல்லாம் எப்படி வீரஜாரமாக இருக்கும் அந்த சிங்கங்கள்லாம். அது இந்த ஆட்டை பிடிச்சிருச்சான். இப்போ இவன் சின்ன பையன் தானங்க, போய் என்ன பண்ணியிருக்கோம், அந்த சிங்கத்தை சண்டை போட்டு வாயை கிழிச்சு ஆட்டத்தை பிடிச்சிட்டான். இதே போல் கரடிலாம் பார்த்தாலே என்னால் நிற்க முடியாதுப்பா. ஏன்னா அதெல்லாம் அப்படியே ஒரு புலாத மிருகுங்க அதெல்லாம் வந்து. அப்போ பாருங்க, அதுங்களையும் ஒரு சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு இருந்திருக்கானா. இந்த பையன்கிட்ட ஒரு வீரம் இருக்குது. சரி போ, இந்தா எங்கள் கவசம்லாம் இருக்குது, என்னோட யூனிஃபார்ம்லாம் இருக்குது, இந்த இராணுவத்துக்குள்ள யூனிஃபார்ம்லாம் இருக்குது, போட்டுக்கிட்டு போ அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் போட்டு பார்த்து சீச்சி இதெல்லாம் எனக்கு ஒன்றும் லாய்க்கப்பட்டு வராது, இது இங்கே இருக்குது அங்கே இருக்குது, இதெல்லாம் வேணாம் ராஜா தூக்கி போட்டுட்டு என்ன செஞ்சானா, போய் அந்த மெய்ப்பர்கள் வந்து ஒரு தோல் பை போட்டிருப்பாங்க தெரியுமா, மெய்ப்பர்கள் அவங்க ஒரு தோல் பையை போட்டிருப்பாங்க. அந்த தோல் பைக்குள்ளே போய் என்ன செஞ்சானா, ஆற்றுக்குள்ளே போய் ஆற்றுல அந்த கூழாங்கல்னு இருக்கும். கூழாங்கல்னா என்ன, கூழாங்கல்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம், யாருக்கு தெரியும் கூழாங்கல்னா என்னது? கூழாங்கல்னா என்னன்னா, இல்லை அந்த கல்லுங்க வந்து தண்ணிக்கு வரும்போது அடிச்சுட்டு வரும்போது அந்த கல்லுங்கள் சட்டமே திரண்டு வரும். திரண்டு வரும்போது சில கல்லுங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று அடிச்சு வரும்போது ஒன்று வந்து என்ன செய்யும், இந்த கல்லுங்க ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற 5 கல்லை பொறுக்கி தன்னுடைய பைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு லஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான் பாரு தெரியுமி, இதில் படி. தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடை பையிலே போட்டு தன் கவனை தன் கையில் பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையில் போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டை கிட்ட வந்தான். பரிசேயை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமும் சிவந்த மேனியுமாய் இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை நோக்கி, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று
உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் தேவனும் உங்க தேவனும் அப்படியேப்பட்டவருங்க. நம்ம ஆண்டவர் சும்மா பார்த்துக்கிட்டே நினைச்சுக்கிட்டு நம்ம கேட்கறதெல்லாம் செய்யாமல் இருக்க மாட்டாருங்க. கர்த்தருக்குள்ள நீங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆவியோட முழு பலத்தோடு நீங்கள் கர்த்தரை தேடுகிறவங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களோடையே இருப்பார். உங்களுக்கு என்ன காரியமானாலும் ஆண்டு முன்னிருந்து அந்த யுத்தத்தை அவர் செய்வாருங்க. இப்போ பெலிஸ்தன் சொல்கிறான், ஏய் நீ என்னடா என்கிட்ட வந்து நிற்கிற, நீ என்னமோ பெரிய ஆயுதத்தெல்லாம் எடுத்து நிற்கிறியா என்கிட்ட, நானா நாயா நீலாம் வந்து என்கிட்ட நிற்கிறது அப்படி கேவலமாக கேட்குறான். அவன் ரொம்ப அழகாக நல்லா அழகாக சிறு வயசாக இருக்கிறா, சிறு வயசு தான் இல்லைன்னு இல்லை. அவங்க நீங்கள்லாம் வந்து என்ன நிற்கிறாங்க நாயா, இன்னைக்கு பாரு உன்னை அன்றைக்கு யுத்தத்தில் உன்னை சாகடிச்சு உன்னுடைய சரீரத்தை நான் ஆகாயத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அவனை போடுறா இல்லையா பாருன்றான். அப்போ தாவீது பின்ன சொல்றான் பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் எப்படி தெரியுமா வந்திருக்கிறேன்? ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வந்திருக்கிறேன். அது சின்ன பையன் மாதிரி இருக்கா அவனுக்கு? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். எவ்வளவு தைரியமா சொல்றான் பார்த்தீங்களா? இன்றைய தினம் உன்னை கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியில் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எப்படிங்க? எப்படியாப்பட்ட மனுஷன் அவன்கிட்ட வந்து இது பண்றான், இவன் எப்படியாப்பட்ட பையன் எப்படி பேசுறான் பார்த்தீங்களா? எந்த நாமத்தில் யாரை வச்சு? நம்ம தேவனை வைத்து அவன் பேசணும். இன்னைக்கு உன் தலை என் கையில், இன்னைக்கு நான் உன்னை கொன்று உன் சரீரத்தை நான் ஆகாயத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் நான் போடுவேன். அப்பொழுது பூலோகத்தார் யாரும் எங்க தேவனை குறித்து அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு நம்ம அறிகிறவா இல்லையா? அந்த சம்பவம் தானே இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தேவன் யார் என்பதை ஆண்டவன் வெளிப்படுத்துறாரு, சொல்லிட்டான். அப்போ கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறார் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றான். அல்லேலூயா. நீ என்ன பெரிய ஆயுதங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஈட்டியை வச்சுக்கிட்டு பெரிய கவசத்தை போட்டுக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி இப்படிலாம் வந்து ஆயுதங்களை திரட்டிக்கிட்டு வந்து நீ யுத்தம் பண்ணலாம்னு நினைக்கிறியா? நத்தி. எங்க ஆண்டவர் ஆயுதங்களை வச்சு யுத்தம் பண்ணுகிறவங்க அல்ல. எங்க யுத்தம்லாம் நாங்க செய்யறது இல்லை, எங்க தேவனே செய்வார். யுத்தம் கர்த்தர் செய்வார். எங்க ஆண்டவர் இன்னும் போல 1000 ஆயுதங்கள் எடுத்துட்டு வர்றதில்லை. அவர் ஒரு பொட்டத்தான் சொன்னதுதான். அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்க ஆண்டவர். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழுப்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அவன் பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பக்கத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கனவிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தருடைய நெற்றியில பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தலையிலே முகப்புற விழுந்தான். அப்படியான நீ சொல்ற ராஸ்கல் என்ன சீரம் போறோன்னு ஒன்னாம் பாரு. யார் வந்தா? பெரிய தலைவன், சேனை. அவன் பெலிஸ்தனுக்கு சேனை, பெலிஸ்தர்களுக்கு தலைவர், மாட்டங்காட்டமானவன். 1000 யுத்த தடிகள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், 1000 ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கான். ஈட்டியை சுமக்க முன்னுக்கு போறான்.
பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட கவசம் போட்டுட்டு இருக்கிறான். அப்போ வந்து பிடிக்க வர்றான் பாரு, இந்த சின்ன பையனை நசுக்கி போட. இந்த சின்ன பையன் என்ன தெரியுமா செஞ்சான்? எங்க கர்த்தர் நமக்கு அப்படிதான் இதான் செய்வார். அவன் என்ன செஞ்சான்? நீ வரையா, வா வா வா. அந்த ஒரு கல்லை எடுத்துங்க, அந்த லஸ்டிக்கில் வச்சு, ஒரு லஸ்டிக் அது வந்து அவனோட லஸ்டிக் வச்சு இப்படி சுற்றி 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 விட்டுவான் பாருங்க. சின்ன கல் தான். அதான் சொல்றான், எங்களுக்கு இந்த ஆயுதத்தெல்லாம் நாங்கள் யுத்தம் பண்றோம்ல சொன்னால, கர்த்தர் பட்டயத்தினால ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில ஒப்பு கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. அந்த சின்ன கல்லை அப்படி சுற்றி அடிச்சான் பாருங்க. அடித்தோடனே அவன் நெற்றியில் அது பட்டுச்சாங்க. அடி சுற்றி 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 விட்டான் பாரு. அவன் நெத்தியில் பட்டவுடனே, நெத்தியில் பட்ட வந்து இப்படியே கீழே விழுந்துட்டான். மோங்கப்படுறது தானே விழுந்தான். பார்த்தப்ப நான் நெத்தியில் பட்ட இப்படிதான் விழுந்துருக்கணும். அப்படி விழுவில, இப்படி கீழே அப்படியே மரம் போல சாஞ்சானாங்க தாவீதுக்கு கொடியாச்சு. அவன் அவ்வளோ சேனைகளை ஆயுதங்களை வச்சுக்கிட்டு, அப்படியாப்பட்ட உடுப்பை உடுத்திக்கிட்டு, நல்லா தின்னுக்கிட்டு, நல்லா உடம்ப வளர்த்துக்கிட்டு யுத்தத்தில் வந்து நிற்கிற அந்த பலவான சின்ன தாவீது ஒரே கல்ல முறியடித்தாங்க. அதாங்க ஆண்டோட பிள்ளைங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற பலம். அது அவனோட பலன் இல்லைங்க, கர்த்தர் கொடுத்தாருங்க. அதான் சுத்தும் போது அந்த தேவனோட வல்லமையில சுத்தி சுத்தி போட்டான் பாருங்க. அவனை அப்படியேப்பட்ட பலவான் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவனை சும்மா விட்டானா? தாவீது என்ன செஞ்சார் தெரியுமா? கீழே படி தெரியுமே, அந்த 51. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே இன்னைக்கு என்ன ஆண்டவரே ஜனங்கள் என்ன பேசுறோம், பையன் இன்னைக்கு சத்தியத்தை எடுப்பான்னு பார்த்தா எடுக்கல. ஆண்டவர் என் பலத்தை குறித்து நீ பேசினாரு. எப்படியாப்பட்ட பலம் பார்த்தீங்களா? தாவீது கூட இருந்தவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு. தாவீதினுடைய தெய்வம் தான் நம்மளுடைய தெய்வனும். அப்ப பாருங்க, அவன் என்ன செஞ்சான்? கீழே விழுந்தவனை ஓடி போய் அவன் மேல ஏறி நின்று அவன் வச்சிருக்கான வாழை, அவன் வாழையே எடுத்து வெட்டுனா, கழுத்தை துண்டாக்கினான். தாவீது சொன்ன மாதிரி செய்தானா இல்லையா? இன்னைக்கு பாரு, நான் வந்து உன்னை கொண்டு இன்னைக்கு உன்னோட சரீரத்தை நான் வந்து இந்த காட்டு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நான் போடுறேன் இல்லையா? பாரு, நான் பாரு, என் தேவன், இந்த ஜனங்களாம் அதை கண்டு எங்கள் தேவன் யார் என்பதை அவங்க மகிமைப்படுத்துவாங்க. எங்கள் தேவன் சொன்னாங்க பாருங்க, அதுதாங்க தேவன். நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாதுங்க. நம்ம வந்து கர்த்தர் நம்மளுக்கு அந்த வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. வெட்டி துண்டாக்கிட்டாங்க தலைய. துண்டாக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான் தலையை. அப்படி எல்லாம் ஓடுறான் பெலிஸ்தன் வந்தவன். ஐயோ யோ 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 யோ, இந்த சின்ன பையனை இந்த மாதிரி காரியம் செஞ்சு விட்டானே, கடவுள் எப்படியாப்பட்டவரே, ஐயோ நம்ம நின்னா இவன் நம்மளையும் கொள்றோம், எல்லாம் உள்ளு தட்டிச்சு ஓடுறாங்க. அவங்க துரத்துக்கிட்டு ஒன்று ஓடுவானுங்க, துரத்துக்கிட்டு ஓடுவானுங்க. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவர்னால முடியும், ஏதோ எல்லாரும் வணங்குற மாதிரி நம்ம ஆண்டவர். அப்படி இல்லைங்க. என் ஆண்டவர் விசேஷமானவர், அவர் பயன் உள்ளவர், அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அந்நிய ஜனத்துக்கு தன்னை காண்பிக்க நம்மளை தான் எடுத்து பயன்படுத்துவாருங்க. தாவீது சின்ன பையங்க, அப்பயே ராஜா அரண்மனைக்கு போயிட்டான் சங்கீதம் வாசித்து பேய ஓட்டுறதுக்கு சவுல். இன்னைக்கு பாருங்க, அந்த பெலிஸ்தனை முறியடிச்சான், ஜெயம் எடுத்தான் இஸ்ரவேலுக்கு. எல்லாரும் பார்த்து பயந்து ஓடுறானுங்க பெலிஸ்தன்லாம். அப்படிதாங்க நம்ம ஆண்டவர் யுத்தத்துல வல்லவர், நம்ம தேவன் தாங்க. அப்படிங்க இந்த யுத்தத்துல ஒரு பெரிய வெற்றி எடுத்தாங்க. எல்லாரும் தாவீதை தூக்கிக்கிட்டாங்க. எத்தனை நாள் இஸ்ரவேல் தூக்கம் இல்லாம இருந்திருப்பாங்க. அந்த பெலிஸ்தன் ஒவ்வொரு நாள் வந்து மிரட்டிட்டு போவானே அந்த ஜனங்களை, எப்படி இருந்திருக்கும் அவங்க சூழ்நிலை? ஐயோ பயமா இருக்கே, இவன் அண்ணாட வந்து கூப்பிட்டு இருக்கிறானே,
நம்ம எப்படி இதை தப்பி வைக்க போகிறோம், இவன்கிட்ட ஆள் போனா இவன் நம்ம விடவும் மாட்டானே இந்த யுத்தத்தை அப்படின்னு பயந்து செத்து பொழைச்சானுங்க. அவங்களுக்கு ஒரு விடுதலையை தாவீது கொடுத்தாரு பார்த்தீங்களா? தாவீதை கொண்டு கர்த்தர் அந்த விடுதலை அவங்களுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா? அப்படி அவன் தலையை எடுத்துக்கிட்டு வரும்போது அங்கே உள்ள பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம், ஓ இந்த தாவீது ஒரு வீரனா இருக்கான், சவுல் ராஜாவா தான் இருக்காரு, ஆனா சவுல் கொண்டது 1000 தான், தாவீது கொண்டது 10,000ங்க. தாவீது பெரிய வீரங்க, தாவீது பெரிய ஒரு தலைவங்கன்னு சொல்லி தாவீதை புகழ்ந்து பெண்கள் எல்லாம் பேசிக்கிட்டு வராங்களாம். அந்த சம்பவம் தாங்க. அப்படி இந்த பெண்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்களே, தாவீது கொண்டது 1000, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி அதை சொல்றது சவுல் கேட்டதுல இருந்தாங்க. சவுலுக்கு ஒரு மனசுல ஒரு இது வந்துருச்சுங்க. ஆண்டை ஏற்கனவே சவுலை தள்ளி தான் வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த பெண்கள் அப்படி சொன்னோன்னா, ஐயோ என்ன இவனை இப்படி போடுறாங்க ஆளுங்களாம், இவனை விட்டா கொஞ்ச நாள் நம்மளை தள்ளிவிட்டு இவனை ராஜாவாக்கிடுவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த பகத்தாங்க சவுலுக்கு. அதோட சவுல் என்ன செஞ்சிருவான்னா, தாவீதை கொல்லணும்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அதாங்க தாவீதுக்கும் சவுலுக்கும் அந்த யுத்தம் அதுதான். ஆனால் தாவீது ஒன்றுமே செய்ய மாட்டான் சவுல். ஆனால் சவுல் தாவீதுக்கு விரோதமா அவனை கொல்றதுக்கே வகை தேடுவான். கடைசியில் அவனும் செத்தான், அவன் பிள்ளைகளும் யுத்தத்தில் செத்து போச்சுங்க. எங்க கர்த்தருக்கு பயந்தவங்க தாங்க எல்லாத்திலும் நிலை நிற்பாங்க. தாவீதோட நிலைமை என்ன தெரியுங்களாங்க, நாளுக்கு நாள் கர்த்தர் அவனை அப்படியே உயர்த்தி முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கிட்டாருங்க. ராஜபாரியம் சாவர வரைக்கும் ராஜாவாகவே இருந்து செத்தாங்க தாவீது. அப்படியே பண்ண வீரங்க தாவீது. நாமளுங்க இந்த சத்தியத்தை கேட்டிருக்க நம்மளும் தாவீதை போல நம்ம எளிமை பிரகாசிப்போங்க. கர்த்தர் தாங்க நம்ம ஜெபி நல்ல ஒரு சாட்சி சொல்லிச்சு. கர்த்தர் தான் நம்மளுக்கு எல்லாரும். ஜெபி நல்ல ஒரு சாட்சி சொன்னான். கர்த்தர் தான் நமக்கு எல்லாரும். அவனுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த வேலை பிரச்சனை, ஆனால் கர்த்தர் பெரிய செய்வார். இந்த சத்தியத்தை இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கோம். கர்த்தருடைய பலன் என்னன்னு இன்னைக்கு அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு கூட இந்த கர்த்தர் தான் நம்மளோடு இருக்கிறார். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர்கிட்ட அவர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்து கொடுப்பார். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர். இந்த சின்ன பையன் தாவீதை கொண்டு அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தீங்க ஆண்டவரே, ரட்சிப்பை கொடுத்தீங்க ஆண்டவரே. அந்த பெலிஸ்தீனை முறியடிக்க செஞ்சீங்கப்பா. எங்க வாழ்க்கையில கூட எவ்வளோ காரியங்கள் இப்படி இருக்கு. கர்த்தர் தான்ப்பா எல்லாவற்றிலும் எங்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் கொடுத்து நடத்த வல்லவராக இருக்கிறீர். நாமத்தை நாங்கள் உயர்த்தி இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் உங்க பலத்தில் எங்களை இடைக்கட்டி வழியெல்லாம் சவையாக்கி நடத்தி கொடுங்க. இயேசு கிறிஸ்துடைய வல்லமையில நாமத்தில் எங்களை தாழ்த்தி உயர்த்தி வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.